கூப்பிட்றாத போல பொங்கலோ பொங்கல். ஏ வேர் இஸ் தி சன்? அப்படியே பாய். சண்டே வறுத்து போடணும். அப்படியே போட்டால் கூட இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு. பால் ஊற்றிருக்கேன்ல, அதனால் கலர் ஆகலை, வெள்ளையாகவே இருக்குது. வெல்லம் நிறையவே போட்டிருக்குறேன். இப்படி இருக்கணும்னா தான் நமக்கு வந்து லூஸாக இருக்கும் சாதம், இல்லைன்னா ரொம்ப கட்டியாயிரும். இந்த வெள்ளெல்லாம் உருகி பருப்பெல்லாம் நல்லா க்ளீனாக வெந்துடும். ஏலக்காய், நெய், பொங்கல். ஓகே, கரெக்டாக போயிடுச்சு பாருங்கள்.
பொங்கல் குழம்பு வைக்கலாம். பொங்கல் ஆயிடுச்சு இல்லையா, குழம்பு வச்சிடலாம். கொஞ்சம் எண்ணெய் குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன், காயட்டும். வெங்காயம், வெந்தயக்கீரை, கருவேப்பிலை, கத்திரிக்காய், அவரைக்காய், வாழைக்காய், உருளைக்கிழங்கு, பூசணிக்காய், வெள்ளிக்கிழங்கு, கருணைக்கிழங்கு, 2 பச்சை மிளகாய், இன்னும் நிறைய எல்லா காயும் போட்டு செய்யலாம். நான் இது வரையும் தான் செய்கிறேன். இது கூட வந்து மொச்சக்காய் போட போகிறேன். வந்து பூசணிக்காய் செப்பரேட்டாக பொரியல் பண்ணணும். நம்ம இருக்கிறது 2 பேர், அதனால் இது ஒன்றா போட்டு குழம்பு வச்சுட்டேன், ரொம்ப லேட் ஆகணுன்ட்டு. சாம்பார் வச்சுட்டு கூட 2 காயில் செப்பரேட்டாக பொரியல் பண்ணிக்கலாம். மெயின் பூசணிக்காய், வெள்ளிக்கிழங்கு இப்போ செய்வாங்க அந்த பொங்கல் டைமில். பொரிஞ்சிச்சு. கருவேப்பிலை, வெந்தயம். இந்த வெந்தயம் கூட வந்து பருப்பு போட்டு கடைஞ்சி வைப்பாங்க சில இடத்துல. சில ஊரில் சில ஐதீகம் வந்து சில மாதிரி அவங்கவுங்க பழக்கம் எப்படியோ அந்த மாதிரி செய்வாங்க. எனக்கு தெரிஞ்சது இப்படி நான் செய்கிறேன். வெந்தயக்கீரை போட்டால், வெந்தயக்கீரைலாம் வந்து எதுக்கு இப்போ சூரிய பகவானுக்கு நம்ம படிக்கிறோன்னா, இதுக்கப்புறம் மகரத்தில் சூரியன் உதிக்குது, நமக்கு வந்து வெயில் ரொம்ப வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கும். அப்போ அந்த வெந்தயக்கீரைலாம் சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லது நமக்கு. அதனால தான் அந்த காலத்தில் கொண்டு வந்திருக்காங்க. ஒவ்வொருத்தரும் நமக்கு பெரியவங்க வந்து சொல்லிகிட்டே வந்தால் நமக்கு அது வந்து புரிஞ்சிடும். வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. கொஞ்சம் தக்காளி, இது கூடவே இந்த அக்காங்களெல்லாம் போட்டுடலாமா. இந்த அக்கா, அவரைக்காய், கத்திரிக்காய், வாழைக்காய், மொச்சக்காய், இந்த அன்னாக்களை போட்டு விடலாமா. பூசணிக்காய், உருளைக்கிழங்கு, கருணைக்கிழங்கு, வெள்ளிக்கிழங்கு. இது கூட நான் சும்மா 2 பச்சை மிளகாய் போடுறேன். இந்த வெஜிடபிள் மட்டும் செப்பரேட்டாக போட்டு உப்பு மஞ்சள் போட்டு கூட வேக வச்சு இதில் போடலாம். எனக்கு இப்படி வேணும், அதனால் நான் இப்படி தாளிச்சிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். அதிலே கொஞ்சம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போவே வாசம் நல்லா தூக்குது. மிளகாத்தூள், மஞ்சள் தூள், நம்ம குழம்புக்கு போடுவோம் இல்லை வீட்டில், அந்த தூள், உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 2 விசில் போட்டுடலாம். வேகட்டும். அதுக்குள்ளே இதுக்கு ஒரு அரைப்பை ஒன்று அரைச்சிட்டு வந்துடலாம். வெங்காயம், பூண்டு, 2 பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி, கொஞ்சம் மிளகாப்பொடி, கொஞ்சம் தக்காளி, கொஞ்சம் தேங்காய், இதை போட்டு நம்ம அரைச்சிக்க போகிறோம். அதுக்கப்புறம் நாம் வந்து தக்காளி எல்லாம் போடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் அந்த கிழங்கெல்லாம் போட்டிருக்கல, கொஞ்சம் ஒரு மாதிரி காரமாக இருக்கும். அதுக்கு காரம்னா தக்காளி கொஞ்சம் அரைச்சி பேஸ்ட்டு போட்டோம்னா கொஞ்சம் குழம்பு நிறைய வராது. அவல் வடை செய்யலாம் நினச்சி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். போகா, அதில் கொஞ்சம் வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, கொஞ்சமாக அரிசி மாவும் கொஞ்சம் கடலை மாவும், அது கூட கொஞ்சம் குழம்பு நல்லா ஆயிடுச்சு, நல்லா இருக்குது.
இது ஒரு முருங்கைக்காய் வாங்கின்னு வந்து மறந்தே போச்சு. 20 ரூபா கொடுத்து வாங்கின்னு வந்தேன். நம்ம விரல் சுண்டு விரல் அவ்வளோதான் இருக்குது. அவல் வடை செய்யலாம் நினச்சி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். போகா அதில் கொஞ்சம் வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, கொஞ்சமாக அரிசி மாவும் கொஞ்சம் கடலை மாவும்